LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். எப்போதெல்லாம் ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கிறார்களோ அப்போது அந்த ராசிக்கு நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. இளைய பருவத்தினருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை யார் என்பதை அடுத்த வருஷம் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றதுல இந்த வருஷம் தீர்மானங்கள், இந்த மாசமே தீர்மானம் வரக்கூடிய அமைப்பு. ஆண்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்குமே அவர்களாலேயே நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு வேலை மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 இறுதி மாதத்துக்கு வந்துட்டோம். இதோ டிசம்பர் மாதம் வந்து விட்டது. இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் இருக்கும்? ஐயா 2025 எனக்கு எதுவுமே செய்யலைங்கய்யா, ரொம்ப கடுமையான ஒரு பலனாக இருந்தது, இந்த டிசம்பர் மாதத்துலையாவது இழந்ததை மீட்டெடுப்பேனா என்கின்ற எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகளில் ஏதாவது ஒன்று நடக்கிறதா? மாத பயிற்சின்றது சூரியன் ஒவ்வொரு மாதமும் மாறுவார், புதன் மாறுவார், சுக்கிரன் மாறுவார். மிக முக்கியமான பயிற்சி ஏதாவது இருக்கா? ஆமாங்க, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிசார குருப்பெயர்ச்சி என்கின்ற முறையில் ஒரு 50 நாட்களுக்கு முன்பாக உச்சம் என்கின்ற நிலையை அடைஞ்சார் இல்லையா, அவர் திரும்ப தன்னுடைய வீட்டிற்கு தானே போகக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியுடைய முடிவு என்கின்றது டிசம்பர் 5ஆம் தேதி இருக்குது. அதனை அடுத்து ஒரு நாள் 2 நாளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஒரு 45 நாட்களுக்கு தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு நல்ல பெயர்ச்சியும் இருக்கிறது. ஆக இந்த மாதத்துடைய முக்கிய பெயர்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பெயர்வது, குரு பகவான் அந்த அதிசாரத்திலிருந்து திரும்பி போவது என்கின்ற அமைப்பு நன்றாக இருப்பதால் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலே இந்த வருஷ கடைசியோட கடைசி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ராசிநாதன் செவ்வாய் ஒரு 5ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக 9ஆம் இடத்தில் அமர்ந்து அப்படியே குருவின் பார்வையில் இருப்பதால் வருடம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மேசராசிக்காரர்கள், சகோதரிகளாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகள், கல்வி படிப்பு எல்லா வகையிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்க எல்லாருக்குமே குரு பகவான் இப்போது ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. எப்போதெல்லாம் ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கிறார்களோ அப்போது அந்த ராசிக்கு நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆக டிசம்பர் மாதம் மேஷராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு உண்டு. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே தடைப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது டிசம்பர் மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். 2ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, இதுவரைக்குமே தடுக்கி போன விஷயங்கள் அல்லது ஒரு விஷயம் நடக்காதுன்னு கைவிடப்பட்ட சில விளைவுகள் எல்லாமே டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக நடந்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல இவர் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே 11ஆம் இடத்தில் இருக்கும்போது வெற்றி போன்ற அமைப்புகளை கொடுப்பார். முயற்சிகளுக்கு தகுந்தாற் போல வெற்றி என்கின்ற அமைப்பும் இப்போது டிசம்பர் மாதம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கிறது. ஒரு சில நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு 7.5 சனி நடக்குதே அப்படின்ற மாதிரியாக ஒரு மாதிரி மனமுடிந்து போயிருப்பவர்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சனி பகவான் விரயச்சனியாகத்தான் இப்போது வந்திருக்கிறார். செலவுகளை கொடுப்பார். மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். செலவு பண்ணால் என்ன, டெய்லி கடன் வாங்கிய செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? வருமானம் வரணும் இல்லையா? செலவிற்கு ஏற்ற வருமானமும் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. இதைவிட முக்கியமாக இன்னொன்று சொல்லப்போனால் பிறக்க இருக்கின்ற 2026 ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக நல்ல நிலைமையில் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான தன்மையில் இருப்பதால் அந்த 2026 நன்றாக இருப்பதற்கான அடிப்படை விஷயங்கள், பேசிக் விஷயங்களை போடக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உண்டுங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மாணவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லையே +2 10th ரிசல்ட் எல்லாம் வந்துடுது இல்லையா, இது பரீட்சையெல்லாம் வந்துடுது இல்லையா, இந்த பரீட்சையில் நீங்கள் நல்லா படிப்பதற்கான
உறுதுணையாக ஆதரவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், வழிகாட்டுதல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க 2025 டிசம்பர் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். காதல் வர்ற மாதம். எப்போவுமே உங்கள் ராசிநாதனே காதல் கிரகம் தானே, சுக்கிரன் இல்லையா? இளைய பருவத்தினருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை யார் என்பதை, அடுத்த வருஷம் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றதில் இந்த வருஷம் தீர்மானங்கள், இந்த மாதமே தீர்மானம் வரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சூரியனும் வலுத்திருந்து அப்படியே அற்புதமாக ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. பண விவகாரங்களில் பிரச்சனையே இல்லைங்க. ஒரு 10-20 நாள், ஒரு 30-40 நாளாக என்னங்க ஒரு மாதிரியா இடிக்குதே கடிக்குதேன்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேயே அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக ஒருபடி முன்னேறி வந்த குரு பகவான் மறுபடியும் 2ஆம் இடத்திற்கே போயிடுறார். 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி. கொடுத்து வச்சவங்க நீங்கள். காசு பணத்துக்கெல்லாம் பெரிய அளவில் குறைவுகள் இருக்காது இதுவரைக்கும். அதற்காக யாராவது ஒருத்தர் வந்து 500 ரூபாய் கட்டுக்கொண்ட சூட்கேஸை கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சிட போகிறதில்ல. அல்லது கூரையை பிளந்துக்கிட்டு அப்படியே தங்க கட்டியா 1, 2, 3ன்னு யாரும் போட போகிறதில்ல. நம்ம உழைப்பிற்கு ஏற்றாற் போல பணவரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. இதோட இன்னொன்னே சொல்லணும், பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல நல்ல தசாபுக்திகள் நடந்தால் இப்போ நான் சொல்கிறத விட ரெட்டிப்பு நற்பலன்கள் கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. பெண்களினால் ஆண்களுக்கும், ஆண்களினால் பெண்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது ஒரு ஆணால சோதனை, காதலன் நல்லா இல்லை, கணவர் நல்லா இல்லை, கணவர் என்ன பண்ணார்னு தெரியல, கணவருக்கு வேலை சரியில்லை, கணவருக்கு உடம்பு சரியில்லை, காதலில் ஒரு மாதிரியான பிரேக்கப் ஆகி போகிற மாதிரியான சில சூழல்கள் இருக்குது. இந்த மாதிரியாக ஆண்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்குமே அவர்களாலேயே நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பெண்களால் மன உளைச்சலுக்கான ரிஷபராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே அதை பொறுத்து போகக்கூடிய தன்மை என எதிர்தரப்பிடமிருந்து நல்ல விதமான ஒரு தன்மைகள், ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக டிசம்பர் மாதம் அமையுங்க. 8ஆம் இடத்துல இப்போது செவ்வாய் வருகிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் 8ஆம் இடத்துல தான் இருப்பார். நல்ல வேலையாக அங்கே குருவின் பார்வையில் இருப்பார். 8ல் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும்? டக்குன்னு யாரையாவது பேசிடுவீங்க. உண்மையிலே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமை தான், யோசித்து தான் பேசுவீங்க. ஆனால் மனிதர்கள் எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு 23 நாட்கள் கொஞ்சம் வாக்கில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போட்டுறாதீங்க. இவர் காசு தரலன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லிடாதீங்க. இவர் வந்து எனக்கு நல்லா தெரியுங்க, சூப்பர் மேனுங்க, நான் கேரண்டிங்க. அந்த நான் கேரண்டிங்கன்ற வார்த்தையே டிசம்பர் மாதம் உங்களுக்கு வரக்கூடாது. எதிலும் கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக இருக்கக்கூடிய தன்மை, உங்களை கோபப்படுத்தி பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல டிசம்பர் மாதம் 20 நாட்கள் பின் 20 நாட்களுக்கு நடக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பண விவகாரங்களில் கூட சகோதரர்களிடையே நல்ல இணக்கமான உறவுகள் இருக்கும். அண்ணனுக்கோ அக்காளுக்கோ உதவி செய்து சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க டிசம்பர் மாதம் அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும். மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு மறுபடியும் ஒரு 50 நாட்கள் உங்களுடைய ராசியில் இல்லாமல் இருந்து வந்து 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் ராசிக்கு வந்துடுறார். ராசி புனிதத்தை அடைகிறது. அருமையான யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. என்ன ஒன்று, மாதத்தின் முதல் 15 நாட்கள் 6ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன், சுக்கிரன் போன்றவர்கள் இருப்பது என்பது கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு வேலை மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்க. வேலையே போனால் கூட 2026ஆம் ஆண்டு பிறக்க போது அதில் அற்புதமான நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துட்டீங்க. 2025 23, 22 கொடுத்த கஷ்டத்தெல்லாம் அந்த 2025 கொடுக்கல. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க. இது நீடிக்கக்கூடிய தன்மை. 2026 இதைவிட நன்றாக இருப்பதற்கான அமைப்புகள், கட்டமைப்புகள், அஸ்திவாரங்கள் இவைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகளாக கண்டிப்பாக இருக்கும். ஆகவே டிசம்பர் மாதம் மோசம் எதையும் செய்யாத பாசத்தை காட்டக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. கௌரவம் கொஞ்சம் கூடும். சிலருக்கு மட்டும் நட்புகளில் கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படும். 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்றாரு இல்லையா, நண்பரால் செலவு, நட்புகளில் ஏதாவது ஒரு அமைப்பு, கூட்டு தொழில்னு சொல்லப்படக்கூடிய பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடியவர்களுக்கு பார்ட்னர்ஷிப்களுடைய கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை,
குடும்பத்தில் ஒருத்தருடைய ஒருத்தர் பேச்சை கேட்க முடியாத சில சூழல்கள், சிலருக்கு கணவனுடைய ஆரோக்கியம், சிலருக்கு மனைவியுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கலக்கங்கள், கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவுகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கிறப்பா என்கின்ற மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு வீட்டுக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. வீட்டு பொருள் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான ஒரு இது, சில பேருக்கு வீடே கடனுக்கு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ வந்துடுது. அதாவது ஒரு ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மை, வீடு கடனுக்கு வாங்கலாம் என்கின்ற ஒரு தைரியங்கள் வரக்கூடிய அமைப்பு என கடன் வந்தாலும் கூட நல்லவைகளுக்காக கடன், சுப கடன் சொல்கிறேன் இல்லையா, ஒரு வண்டி வாங்குறது, வாகனம், வீடு வாங்குறது, வீட்டிற்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இப்போது கவனங்கள் போகும். ஆகவே ஒரு நிறைவாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்கும். அதே நேரத்தில் உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் நீங்கள் விருப்பப்பட்டபடியே வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு மட்டும் அந்த பொறாமை கண்ணோட்டத்தோடு உங்களை பார்க்கக்கூடியவர்களால் சில போட்டிகள், பொறாமைகள் வரலாம். அதை கூட கண்டிப்பாக சக்ஸஸாகவே பண்ணுவீங்க. ஆக எதிலும் கொஞ்சம் முன்னால் ஒரு 10 நாட்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட பிற்பகுதி 20 நாட்களில் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு வீறு கொண்டு எழுந்து எதிலும் ஒரு நல்லவைகளை அடையக்கூடிய இனிய நல்ல மாதமாகவே இந்த மாதம், டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள் இருக்காது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு, சிலருக்கு திருமண உறுதிகள் இப்போது ஏற்படக்கூடிய அமைப்புன்னு எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப மாதங்க 2025 டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.